அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் யூ ஆல். இன்ஜினியரிங் கவுன்சிலிங்ல சாய்ஸ் ஃபில்லிங் என்றால் என்ன, அதாவது கலந்தாய்வுல ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான ஒரு இடமா சொல்லப்படுறது இந்த சாய்ஸ் ஃபில்லிங் தான். நம்ம குழந்தைகளோட தலையெழுத்தை தீர்மானம் செய்யற ஒரு விஷயம் தான் இந்த சாய்ஸ் ஃபில்லிங். இந்த வீடியோல சாய்ஸ் ஃபில்லிங்னா என்ன, அதை எப்படி பண்ணணும், அதுக்கு என்னென்ன மாதிரியான ப்ரொசீஜர்ஸ் இருக்கு, அது எத்தனை நாள் நடக்கும், நாம சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது எத்தனை கல்லூரிகள் கொடுக்கலாம், எத்தனை காலேஜஸ் கொடுக்க முடியும், இந்த ப்ரொசீஜரோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறது டாப்ல இருந்து பாட்டம் வரைக்கும் எல்லாமே சாய்ஸ் ஃபில்லிங் பத்தி நம்ம பேச போறோம். TNEA 2023ல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதினா அந்த சாய்ஸ் ஃபில்லிங் தான். அந்த காலேஜஸ் நீங்க கொடுக்குற லிஸ்ட்டை பொறுத்து தான் உங்க பையனுக்கு நல்ல காலேஜ் கிடைக்குமா இல்ல நீங்க விருப்பப்படாத கல்லூரி கிடைக்குமா அப்படிங்கறத தெரிஞ்சுக்க முடியும். எல்லாத்துக்கும் மேல ரொம்ப கம்மி கட் ஆஃப் இருக்க மாணவனாக இருந்தாலும் கூட சாய்ஸ் ஃபில்லிங்கை கரெக்டா பண்ணுனா சிறந்த டாப் காலேஜ்ல போக முடியும். போயிருக்காங்க. கடந்த வருஷம் நாம பெய்ட் சாய்ஸ் ஃபில்லிங் சொல்லிட்டு கிட்டத்தட்ட 2000 மாணவர்களுக்கு 4 ரவுண்டுக்கு நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி கொடுத்தோம். இந்த வருஷமும் நிறைய பேர் சாய்ஸ் ஃபில்லிங்காக பேமெண்ட் செலுத்தி நமக்காக சாய்ஸ் ஃபில்லிங் லிஸ்ட் வாங்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு அந்த மாதிரி பெய்ட் சாய்ஸ் ஃபில்லிங் வேணும்னா நீங்க மறக்காம இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம சேனல்ல சாய்ஸ் ஃபில்லிங் லிஸ்ட் நம்ம கவுன்சிலிங் டைம்ல கொடுப்போம். அந்த லிஸ்ட் எப்படி இருக்கும்னு பார்த்தோம்னா என்னென்ன கல்லூரிகள்ல எந்த ஆர்டர்ல நம்ம வைக்கணும் அப்படிங்கிறது நீங்க கட்டாயமா நம்ம சேனல்ல தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மட்டும் வச்சீங்கன்னா போதும். லாஸ்ட் இயர் சாய்ஸ் ஃபில்லிங் லிஸ்ட் கொடுத்திருந்தோம். கிட்டத்தட்ட ரவுண்ட் 1க்கு 30,000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் அந்த வீடியோவை லாஸ்ட் இயரே பார்த்தாங்க. இந்த வருஷமும் அந்த மாதிரி கிட்டத்தட்ட 60ல இருந்து 70 சாய்ஸஸ் ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கும், செகண்ட் ரவுண்டுக்கும், தேர்ட் ரவுண்டுக்கும், ஃபோர்த் ரவுண்டுக்கும் நம்ம ஃப்ரீயாவே வீடியோஸ் கொடுப்போம். அதெல்லாம் விடாம பார்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னா, நீங்களும் சாய்ஸ் ஃபில்லிங் லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அட் த சேம் டைம் பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சாய்ஸ் ஃபில்லிங்னா என்னன்னு பார்க்க போறோம், அதோட இம்பார்ட்டன்ஸ் பத்தி பார்க்க போறோம். லாஸ்ட் இயர் நிறைய மாணவர்கள் சாய்ஸ் ஃபில்லிங்ல செய்த தவறுகள் என்ன, அந்த தவறுகளை நம்ம செய்யாம இருந்தோம்னா எந்த மாதிரியான கல்லூரிகள் நமக்கு கிடைக்கும், இது எல்லாத்தையும் பத்தி இப்ப பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் டெலிகிராம் சேனல் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்ஸா கொடுத்துருக்கோம். அட் த சேம் டைம் நாம பைத்தான் ப்ரோக்ராமிங் கோர்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்காக சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். 2499 வந்து சார்ஜஸ். அதுல சேர்ந்து படிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா, உங்க குழந்தைகளுக்கு எஃபெக்டிவா இந்த வெகேஷன் டைமை யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கீழே ஃபர்ஸ்ட் மொபைல் நம்பரா ஒன்று கொடுத்துருக்கோம். அதை கான்டாக்ட் பண்ணுங்க. அந்த கோர்ஸ்ல சேர்ந்து நீங்களும் படிக்கலாம். இப்போ வீடியோக்குள்ள போலாம். அதாவது விருப்ப பட்டியல் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நமக்கு கவுன்சிலிங்ல என்ன மாதிரியான கல்லூரிகள்ல என்ன மாதிரியான கோர்சஸ் வேணும் அப்படிங்கிற இந்த விருப்ப பட்டியலை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு அந்த ஆன்லைன் சாஃப்ட்வேர் உங்களுக்கு கோர்சஸ் அலாட் பண்ணும். எல்லாத்துக்கு மேல இது ஒரு ஆன்லைன் ப்ரொசீஜர். இந்த டைம் வந்து கவுன்சிலிங் அட்டெண்ட் பண்ற மாணவர்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி ரெடி பண்ணுங்கிறது சிம்பிளா இந்த வீடியோ நான் சொல்லியிருக்கேன். வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்க முடியும். மேக்ஸிமம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விட்டுருங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் திங், உங்களுக்கு என்ன கட் ஆஃப் ஆக இருந்தாலும் பரவாயில்ல. சேம் நீங்க ஒரு 140 கட் ஆஃப் வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். 140 கட் ஆஃப் வச்சிருக்கும் மாணவன் எப்படி சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும்னா, முதல் விஷயம் கவுன்சிலிங் எப்படி நடக்கும்னு பார்த்தோம்னா, முதல் ரவுண்டு மாணவர்கள் சொல்லிட்டு ஒரு சில கட் ஆஃப் இருக்கும் மாணவர்களை கூப்பிடுவாங்க. அவங்க தான் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ஃபில்லிங் ரெடி பண்ண போவாங்க. அந்த முதல் ரவுண்ட்ல போகும் மாணவர்களுக்கு இந்த சாய்ஸ் ஃபில்லிங் லிஸ்ட் பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன கல்லூரிகள் கேட்டாலுமே அந்த கல்லூரிகள் ஆப்ஷன்ல வைக்க முடியும். இந்த லிஸ்ட் ஆன்லைன்ல ரெடி பண்ற லிஸ்ட்டுங்க. இந்த லிஸ்ட்டை நம்ம ரெடி பண்ணோம்னா ஒன்றும் இல்லை. ஆல்ரெடி நீங்கள் வீட்டில் இருக்கிற மொபைல் ஃபோன்லையோ இல்லைனா நோட் புக்லையோ உங்களுக்கு எந்த காலேஜில் என்னென்ன கோர்ஸ் வேணும்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் நீங்கள் எழுதி வச்சுக்கலாம். அந்த லிஸ்ட்டை சிஸ்டமில் ஓப்பன் பண்ணியோ இல்லைனா மொபைல் ஃபோனில் வெப்சைட் லிங்க் ஓப்பன் பண்ணியோ, கவுன்சிலிங் அப்ளை பண்ணியிருக்கீங்களே ஒரு லிங்க், அந்த லிங்க்லேயே அன்ன தேதிக்கு உங்களோட மார்க்குக்கு அது ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகும்போது உங்களுக்கு என்னென்ன கல்லூரிகள் முதல்ல வேணுமோ அந்த கல்லூரிகள் முதல் ஆப்ஷன் டிக் பண்ணும். அதை நீங்கள் மவுஸில் கிளிக் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்கன்னா அதான் ஃபர்ஸ்ட் இருக்கும். செகண்ட் கிளிக் பண்ணும்போது செகண்ட் வரும். தேர்டு கிளிக் பண்ணுறது தேர்ட் ஆப்ஷன் வரும். இந்த மாதிரி இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சாய்ஸஸை கொடுக்கலாம். எந்த அளவுக்குன்னு பார்த்தோம்னா, போன வருஷம் ஒரு சில மாணவர்கள் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா 190 கட் ஆஃப் வச்சிருந்து கிட்டத்தட்ட ஒரு 2000 சாய்ஸஸ் கொடுத்தவங்களா இருக்காங்க. அதாவது வெறும் 110 கட் ஆஃப் வச்சுட்டு 3 சாய்ஸஸ் கொடுத்து அந்த 3 சாய்ஸஸ்ல காலேஜ் கிடைச்ச மாணவர்களும் இருக்காங்க. என்ன சொல்ல வரேன்னா, உங்க கட் ஆஃப்க்கு எது கிடைக்குமோ அது கரெக்டா கொடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிரும். எங்க கட் ஆஃப்க்கு எது ப்ரோ கிடைக்கும் அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தோம்னா,
லாஸ்ட் இயர் கட் ஆஃபையும் இந்த வருஷம் கட் ஆஃபையும் நம்ம வச்சு அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 1லேருந்து 2 மார்க்ஸ் வரைக்கும் கவுன்சிலிங்ல கட் ஆஃப் குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்போ உங்களோட கட் ஆஃப் ஒரு 160ன்னு வச்சுக்கலாமே. 160 கட் ஆஃப் வச்சிருக்கீங்கன்னா லாஸ்ட் இயர் 155, 150, 145 கட் ஆஃப் வரைக்கும் சீட் ஃபில் ஆன காலேஜ்ல சீட் ஃபில் ஆன கோர்சஸை நீங்க உங்களோட விருப்பப்பட்டியல ஆட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கிடைச்சிடும். ஏன்னா போன வருஷம் 145 ஒரு கோர்ஸ் கிடைச்சிருக்குன்னா இந்த வருஷம் கட்டாயமா அது 160க்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களோட விருப்பப்பட்டியலை நீங்க கரெக்டா ரெடி பண்ணலாம். ஸோ இப்போ 140 கட் ஆஃப் வச்சிருக்க மாணவனாக இருந்தால் உங்களுக்கு ரவுண்ட் 3ல உங்களை இன்வைட் பண்ணுவாங்க, நீங்க வந்து சாய்ஸ் ஃபில்லிங் போடலாம்னு சொல்லிட்டு. அப்போ ரவுண்ட் 1 முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ரவுண்ட் 1ல டாப் காலேஜ்ல சீட்ஸ் எல்லாம் எடுத்துருவாங்க. மீதி இருக்க சீட்ஸை வேகன்சி லிஸ்ட்னு சொல்லிட்டு உங்களோட சாய்ஸ் ஃபில்லிங் டே அன்னைக்கு காலையில ரிலீஸ் பண்ணுவாங்க. ரெண்டாவது ரவுண்டுக்கு வந்து முதல் ரவுண்ட் சாய்ஸ் ஃபில்லிங்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சேம் ஃபார் எக்ஸாம்பிள் GCT கோயம்புத்தூர் டாப் மோஸ்ட் கவர்மெண்ட் காலேஜ், அங்க கம்ப்யூட்டர்ல எல்லா சீட்டும் முடிஞ்சிச்சு. SC கம்யூனிட்டிக்கு ஒரு 2 சீட் மிச்சம் இருக்கு. அதுக்கு அடுத்து கேட்டோமா ECE டிபார்ட்மெண்ட்டுக்கு MBC கம்யூனிட்டில ஒரு 4 சீட்டும், அதுக்கப்புறம் SCல 4 சீட்டும், STல 4 சீட் இருக்கு. ட்ரிபிள்இக்கு BCலையும் SCலையும் MBC இந்த மாதிரி எல்லா கம்யூனிட்டிலையும் சீட் இருக்கு. இப்போ ரவுண்ட் 1ல எடுத்தது போக மீதி சீட்ஸை ரவுண்ட் 2 கொடுப்பாங்க. இப்போ ரவுண்ட் 2 மாணவர்கள் எங்கெங்கெல்லாம் வேகன்சி இருக்கோ அதையெல்லாம் அவங்க சாய்ஸ் ஃபில்லிங் லிஸ்ட்ல போடலாம். இதே தான் ரவுண்ட் 2 முடிச்சதுக்கு அப்புறம் ரவுண்ட் 2க்கு அப்புறம் ரவுண்ட் 2ஓட சீட்ஸ் எல்லாம் ஃபில் ஆனதுக்கு அப்புறம் அதோட மீதி இருக்க சீட்ஸ் எல்லாம் வேகன்சிஸ் இன்னும் மிச்சம் இருக்கிற இடங்கள்னு சொல்லிட்டு அடுத்த ரவுண்ட் ஆரம்பிக்கும் போது வேகன்சி லிஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு PDF லான்ச் பண்ணுவாங்க. வந்து லாஸ்ட் இயர் வந்து 10 மணிக்கு சாய்ஸ் ஃபில்லிங் ஓபன் பண்றாங்கன்னா 11 மணிக்கு ரிலீஸ் பண்ணாங்க. அது பார்த்துட்டு கூட நீங்க உங்களோட விருப்பப்பட்டியல ஆல்டர் பண்ணலாம். ஸோ அந்த விருப்பப்பட்டியல நீங்க ஆல்டர் பண்ணதுக்கப்புறம் உங்களோட சாய்ஸ் ஃபில்லிங் லிஸ்ட்டை நீங்க சிஸ்டம் ஓப்பன் பண்ணி ஒவ்வொன்றா போட்டுட்டு வரலாம். போட்டுட்டு வரும்போது நீங்க ஆட்டோமேட்டிக்கா போட்டுறீங்க, ஒரு 100 சாய்ஸ் கொடுத்துடுறீங்க. இப்போ என்னன்னு பார்த்தோம்னா டக்குன்னு உங்களோட 4வது சாய்ஸ் தான் நீங்க முன்னாடி ஃபர்ஸ்டா கொடுக்க வேண்டியதா இருந்ததுன்னா நீங்க அப்பவே ஆல்டரும் பண்ணிக்கலாம். அதுக்கான ஆப்ஷன்ஸ் அதிலே கொடுக்கப்படும். ஸோ சாய்ஸ் ஃபில்லிங் பொறுத்த வரைக்கும் இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்டா எப்படி நடக்குங்கிறத நான் சொல்லியிருக்கேன். ஸோ நார்மலா நீங்க இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தா உங்களோட விருப்பப்பட்டியல தயார் பண்ணணும். அதாவது சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி தயார் பண்ணலாம்னு பார்த்தோம்னா டெமோ மாடலுக்கு நார்மலா நீங்க உங்களோட காலேஜ் நேம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், காலேஜோட கோடு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், காலேஜ் கோடை தாண்டியும் கோர்ஸோட நேம் அண்ட் கோர்ஸோட கோடு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு நம்ம நார்மலா பார்க்குற CIT கோயம்புத்தூர்னு ஒரு காலேஜ் இருக்கு கோயம்புத்தூர்ல, அதே மாதிரி CAET கோயம்புத்தூர்னு சொல்லிட்டு இன்னொரு காலேஜ் கோயம்புத்தூர்ல இருக்கு. ஆனா ரெண்டுக்குமே கவுன்சிலிங் கோடு வேற வேற. ரெண்டோட காலேஜ் நேமும் சிமிலரா இருக்கிறதுனால மாணவர்கள் என்ன பண்றாங்கன்னா CIT கோயம்புத்தூரும் CAET கோயம்புத்தூரும் ஒண்ணுதான் போல நினைச்சு எடுத்துக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய மாணவர்கள் வந்து தவறுகள் பண்ணியிருக்காங்க. அதாவது 199 கட் ஆஃப்க்கு கிடைக்க வேண்டிய ஒரு மாணவன் காலேஜோட நேமை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி 140க்கோ 150க்கோ கிடைக்கக்கூடிய கல்லூரியை மாத்தி எடுத்த காலங்கள் நிறைய இருக்கு. போன வருஷமும் இது நடந்தது. ஸோ காலேஜோட கோடு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. கோடு அதில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கொடுக்குறீங்கன்னா GCT கோயம்புத்தூர் காலேஜோட கோடு, கவுன்சிலிங் கோடு இருக்கும், அதுக்கப்புறம் கோர்ஸ் கோடு இருக்கும், கோர்ஸ் நேம் இருக்கும். செகண்ட் ஆப்ஷன்ல PSG கோயம்புத்தூர்ல ECE படிக்கணும்னு நினைக்கிறீங்க, அப்போ செகண்ட் ஆப்ஷன்ல PSG கோயம்புத்தூர் ECE டிபார்ட்மெண்ட், அதுக்கப்புறம் அதோட கோடு, அதோட விஷயங்கள். அதுக்கடுத்து தேர்ட் ஆப்ஷன்ல நீங்க உடனே CIT கோயம்புத்தூர்ல மறுபடியும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் போடணும்னு நினைக்கிறீங்க, அப்ப தேர்ட் ஆப்ஷன்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ். இப்போ இந்த மாதிரி நீங்க எண்ணற்ற கல்லூரிகள் கொடுக்கலாம். அப்போ என்ன பண்றீங்கன்னா ஒரு நோட் புக் எடுத்துக்கிட்டு நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் ரெடி பண்ணும்போது உங்களோட கட் ஆஃப்ல இருந்து என்னென்னலாம் கிடைக்குமோ அதெல்லாம் விருப்பப்பட்டியல எதெல்லாம் ஃபர்ஸ்ட் கொடுக்கணும் எதெல்லாம் செகண்ட் கொடுக்கணுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏதாவது சின்ன மிஸ்டேக் பண்ணாலுமே காலேஜ் மாறிடும். இப்போ ஃபர்ஸ்ட் நான் GCT கோயம்புத்தூர் கொடுத்துட்டேன், அது எனக்கு பிடிச்ச காலேஜ் சொல்லி நான் கொடுத்துட்டேன், அது எனக்கு அலாட் ஆகி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நான் மாற்ற முடியாது. சார் நான் செகண்டா PSG கொடுத்தேன், எனக்கு அங்க சீட் இருக்குன்னு பார்த்து சொல்றீங்களா? இந்த மாதிரி எதுவுமே கேட்க முடியாது. ஃபர்ஸ்ட் நீங்க என்ன கொடுக்குறீங்களோ அதுதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அலாட் ஆகும். ஒருவேளை ஃபர்ஸ்ட் கொடுக்குற GCT கோயம்புத்தூர் அலாட் ஆகாம 10th கொடுக்குற வேற ஏதாவது காலேஜ் அலாட் ஆகுதுன்னா அப்போ வேணா நீங்க என்ன பண்ணலாம்னு பார்த்தோம்னா, எனக்கு இந்த மாதிரி 10வது கொடுத்துருக்க காலேஜ் இஷ்டம் இல்லை, அதுக்கு மேல ஒரு 9 காலேஜ் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன், அது ஏதாவது கிடைக்குமா பார்த்து சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கன்ஃபர்மேஷன் பண்றதுக்கு ஒரு 2 நாள் தருவாங்க. இந்த சாய்ஸ் ஃபில்லிங்க்கு 3 நாள் டைம் தருவாங்க, கன்ஃபர்மேஷன் பண்றதுக்கு 2 நாள் டைம் தருவாங்க. அந்த 2 நாள் டைம்ல ஒரு 4 ஆப்ஷன்ஸ் 5 ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க. என்னன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், எனக்கு இந்த கல்லூரியில் கொடுக்கப்பட்ட கோர்ஸை நான் எடுத்துக்கிறேன், நான் கல்லூரியில் போய் சேர்ந்துக்கிறேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் கன்ஃபார்ம் கொடுத்துட்டீங்கன்னா 2 நாள் கழிச்சு உங்களுக்கு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஒரு அலாட்மெண்ட் வரும். அந்த அலாட்மெண்ட் காப்பியை கொண்டுட்டு போய் நீங்கள் காலேஜில் சேர்த்துக்கலாம். சரிங்களா? அதுக்கு அடுத்து கட்டமா செகண்டாக ஒரு ஆப்ஷன் வரும். என்ன ஆப்ஷன் பார்த்தோம்னா, எனக்கு இந்த கல்லூரி வேண்டாம், மேலே ஏதாவது இருந்தால் எடுத்துக்கிறேன், அப்படி மேலே எதுவும் எனக்கு என்னோட கட் ஆஃப்க்கு கிடைக்கலன்னா நான் அடுத்த ரவுண்டு போய் பார்த்துக்கிறேன்.
மூணாவது ஒரு ஆப்ஷன் இருக்கும், எனக்கு இது ஓகே தான் பட் இருந்தாலும் மேலே ஏதாவது இருந்தால் பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். நாலாவது என்னன்னு பார்த்தோம்னா, எனக்கு இது எதுவுமே வேணாம், சாய்ஸ் ஃபில்லிங்கை தப்பாக பண்ணிட்டேன், நான் அடுத்த ரவுண்டு செகண்ட் ரவுண்டில் போய் வேகன்சிலாம் பார்த்துட்டு மிச்சம் மீதி இருக்கிற காலேஜில் ஏதாவது கோர்ஸ் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அஞ்சாவதாக ஒன்று இருக்கும், நான் கவுன்சிலிங் விட்டே வெளியே போகிறேன். இந்த 5 ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு 2 நாள் டைம் கொடுப்பாங்க, அதில் ஏதாவது ஒன்று நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்த கட்டமாக உங்களுக்கு ப்ரொமோஷனல் அலாட்மெண்ட் வரும், அந்த அலாட்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் கல்லூரிக்கு போய்க்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் கவுன்சிலிங் ப்ரொசீஜர். ஸோ இந்த சாய்ஸ் ஃபில்லிங் லிஸ்ட்டை எப்படி தயார் பண்ணணும்னு பார்த்தோம்னா, உங்களுக்கு என்ன கோர்ஸ் வேணும். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் விருப்ப கோர்ஸ் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ், அதுக்கப்புறம் ஐடி, அதுக்கப்புறம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், அதுக்கப்புறம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங், அதுக்கப்புறம் இசி, அதுக்கப்புறம் ட்ரிபிள் இ, அப்புறம் மெக்கானிக்கல், அப்புறம் சிவில் இன்ஜினியரிங், பயோமெடிக்கல், பயோடெக். இந்த மாதிரி ஒரு 10 கோர்சஸ் எனக்கு விருப்பமாக இருக்கு. டாப் காலேஜ்ல இந்த 10 கோர்ஸ் நான் எடுத்துப்பேன். அப்படிங்கிற பட்சத்தில் கல்லூரிக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குற ஆளாக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா என்ன பண்ணணும்னா, சிஇஜி கேம்பஸ்ல இந்த 10 கோர்ஸை நீங்கள் கண்டினியூஸாக கொடுக்கணும். அதுக்கு அடுத்த கட்டமாக எஸ்எஸ்என் காலேஜில் இந்த 10 கோர்ஸை கண்டினியூஸாக கொடுக்கணும். அதுக்கு அடுத்த கட்டமாக பிஎஸ்ஜி கோயம்புத்தூர்ல இந்த 10 கோர்ஸை கண்டினியூஸாக கொடுக்கணும். அப்போ ஜிசிடி கோயம்புத்தூர், அப்போ சிஐடி கோயம்புத்தூர், அதுக்கப்புறம் சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சென்னை, தென் அதுக்கப்புறம் கோயம்புத்தூர்ல அதர் காலேஜஸ் குமரகுரு, தென் அதுக்கப்புறம் ராஜலட்சுமி. இந்த மாதிரி உங்களுக்கு விருப்பப்பட்ட கல்லூரிகளில் விருப்பப்பட்ட கோர்ஸை லைனாக ஆர்டராக நீங்கள் கொடுத்துட்டே வரலாம். அப்படி கொடுத்துட்டே வரும்போது எவ்வளோ சாய்ஸஸ் வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம். ஆனால் கடைசியாக நீங்கள் கொடுக்குற சாய்ஸ் உங்களோட கட் ஆஃபை விட இன்னுமே ஒரு 20 கட் ஆஃப் குறைவாக இருந்தாலும் அந்த கோர்ஸ் உங்களுக்கு கிடைக்கணும். அப்படி இருக்கிற மாதிரி இருந்தால் தான் அதோட நீங்கள் நிப்பாட்டணும். புரியுதுங்களா? இந்த விஷயத்தை மட்டும் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கட்டாயமாக கவுன்சிலிங்கில் ஏதாவது ஒரு சாய்ஸ் ஃபில்லிங்கில் காலேஜ் கிடைச்சிடும். இந்த மிஸ்டேக்லாம் நீங்கள் பண்ணாமல் இருக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா, சாய்ஸ் ஃபில்லிங் லிஸ்ட்னு சொல்லிட்டு ஒன்று பிரத்யேகமாக உங்கள் விருப்பப்பட்டியலுக்கு தகுந்த மாதிரி பெய்டு பண்ணி வாங்கிக்கிறது ஒன்று இருக்குது, நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் கேட்குற கோர்சஸ் கேட்குற ரீஜனுக்கு நம்ம உங்களுக்காக ரெடி பண்ணி கொடுப்போம். அதுக்கு தேவைன்னா இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். அதே சமயம் நம்ம சேனலில் பொதுவாக தமிழ்நாட்டில் இருக்க டாப் காலேஜஸ்ல எதெல்லாம் ஃபர்ஸ்ட் வைக்கணும் செகண்ட் வைக்கணுங்கிற பிரத்யேகமான லிஸ்ட் மாணவர்களின் விருப்பத்துக்கு இணங்க நம்ம ரெடி பண்ணி வீடியோ கொடுப்போம். அதுவும் பார்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சிட்டீங்கன்னா போதும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் லிஸ்ட் ரெடி பண்ணணும். ஸோ வந்து எந்த கல்லூரிகள் வேணுமோ அந்த கல்லூரி எந்த கோர்ஸ் நீங்கள் முதல்ல பார்க்குறீங்களோ முன்னாடி வச்சுக்கலாம். இப்போ ஒருவேளை அண்ணா எனக்கு கோர்ஸ் தான் இம்பார்ட்டன்ட் நினைக்கிறீங்கன்னா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் in PhD, Computer Science in CEG Anna University, Computer Science in SSN, Computer Science in GCT Coimbatore, Computer Science in CIT Coimbatore, Computer Science in Tyagarajar, Computer Science in Chennai Institute of Technology, Computer Science in Kumaraguru, Computer Science in Sri Krishna, இந்த மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன் ராஜலட்சுமி, இந்த மாதிரி டாப் 10 காலேஜஸ் எல்லாமே கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டுமே கொடுத்துட்டு, எகைன் நீங்க என்ன பண்ணலாம், ஐடி மட்டுமே டாப் காலேஜஸ் கொடுத்துட்டு, மறுபடியும் என்ன பண்ணலாம், இசிஇ மட்டுமே டாப் காலேஜ் கொடுத்துட்டு. இதுதான் லூப்பிங் மெத்தட்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப அதையே ரிப்பீட் பண்ணி கோர்சஸ்க்காக லூப்பிங் மெத்தட் போடுறது ஒரு டெக்னிக், காலேஜஸ்க்காக லூப்பிங் மெத்தட் போடுறது ஒரு டெக்னிக். நான் காலேஜஸ்க்காக லூப்பிங் மெத்தட் போடுறது தான் பெட்டர்னு சொல்லுவேன். அந்த காலேஜஸ் லூப்பிங் மெத்தட் வந்து இனிமேல் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதாவது சிறந்த கல்லூரி எடுக்கிறதுக்கான லூப்பிங் மெத்தட்னு சொல்லுவாங்க. அந்த லூப்பிங் மெத்தட் டெக்னிக்ஸ் எல்லாம் அடுத்த வீடியோவா நான் ரெடி பண்ணி கொடுக்குறேன். ஸோ வெயிட் பண்ணி பாருங்க. ஸோ சாய்ஸ் ஃபில்லிங்னா என்னன்னா, விருப்பத்துக்கு இணங்க கோர்ஸ் அண்ட் காலேஜஸை நீங்க தயார் பண்றது தான் விருப்பப்பட்டியல். இந்த விருப்பப்பட்டியல் எவ்வளோ வச்சுக்கலாம்னு பார்த்தோம்னா, ஒரு மாணவன் 2500 விருப்பப்பட்டியல் சாய்ஸஸ் கூட போட்டுக்கலாம், 5000 கூட போட்டுக்கலாம், தமிழ்நாட்டில் இருக்க 400 காலேஜஸ் கூட போட்டுக்கலாம். ஆனால் அதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம். பட் இருந்தாலும் 3 நாள் டைம் தருவாங்க, கரெக்டாக நீங்கள் போடலாம். சரிங்களா? ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் மினிமமாக ஒரு 100லேருந்து 150 சாய்ஸஸ், அந்த 150வது சாய்ஸ் உங்கள் கட் ஆஃப் விட 20 கட் ஆஃப் கம்மியாக இருந்தாலும் அந்த சீட் அலாட் ஆகுமான்னு செக் பண்ணிக்கிறது உங்களோட ரொம்ப சாமர்த்தியமான விஷயம் சொல்லுவேன். ஏன்னா ஒருவேளை நீங்கள் ஒரு 10 சாய்ஸஸ் மட்டுமே கொடுத்துட்டு எனக்கு கிடைச்சிரும் நம்பிக்கையோட வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நாட் அலாட்டட்னு வரும். இதனால தான் சொல்கிறேன், இந்த வீடியோவை மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்க, எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம். யாருக்குமே நாட் அலாட்டன் வரக்கூடாது. நாட் அலாட்டன் வந்துட்டு உங்கள் வாழ்க்கையே மாறிடுங்க. 195 190 இல்லை 180 160 கட் ஆஃப் வச்சுக்கிட்டு உங்கள் ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங்கில் நல்ல கல்லூரி எடுக்காம நாட் அலாட்டன் வந்து அடுத்த ரவுண்டு போனீங்கன்னா 30,000 மாணவர்கள் சூஸ் பண்ணது போக இருக்க மீதி சீட் தான் உங்களுக்கு கிடைக்கும். உங்களோட வாழ்க்கையே மாறிடும். ஒரு வருஷம் வெயிட் பண்ணி அடுத்த வருஷம் தான் கவுன்சிலிங் எல்லாம் அட்டன் பண்ற காலங்கள்லாம் நடந்திருக்கு. இதெல்லாம் யாரும் பண்ணிடாதீங்க. நாட் அலாட்டன் யாருக்குமே வரக்கூடாது. அதுதான் நம்ம ரொம்ப விரும்பப்பட்டு அதுதான் நம்ம வேண்டிக்கிற ஒரு விஷயம். சரிங்களா? தயவு செஞ்சு என்ன பண்ணுங்கன்னா,
சாய்ஸ் ஃபில்லிங் லிஸ்ட்டை இப்போ இருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி பண்ண ஆரம்பிங்க. நம்ம வீடியோஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. ஆல்ரெடி டாப் 50 காலேஜ் லிஸ்ட் கொடுத்துருக்கோம். அந்த கல்லூரிகளில் எல்லாமே போய் பார்த்துட்டு வாங்க. அதெல்லாம் விருப்பப்பட்டியில் முன்னாடி வைக்கிறதுக்கான பிளானிங்கை ரெடி பண்ணுங்க. கவுன்சிலிங்க்கு வெரி ஷார்ட் டைம் தான் இருக்கு, சரிங்களா? கட்டாயமாக இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும் மாணவர்களுக்கு ஒரு கிளியரான ஐடியா கிடைச்சிருக்கும். வேற ஏதாவது சாய்ஸ் ஃபில்லிங் பற்றின டவுட்ஸ் இருக்கும் பட்சத்தில் கால்லாம் பண்ண வேணாம், கமெண்ட்ஸில் போடுங்க. லைவ் செஷன்ஸ் வரும்போது நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம், சரிங்களா? எனிவேஸ் கைஸ், இப்போ நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எவ்வளோ கோர்சஸ் வேணால் நீங்கள் கொடுக்கலாம், எவ்வளோ காலேஜஸ் வேணால் நீங்கள் கொடுக்கலாம், சரிங்களா? ஒரே காலேஜில் எல்லா கோர்ஸுமே கொடுக்கலாம், இல்லைனா ஒரு காலேஜுக்கு ஒரு கோர்ஸ் கூட கொடுக்கலாம். எல்லாமே உங்க விருப்பம் தான் சாய்ஸ் ஃபில்லிங் பொறுத்தளவுக்கு. சமயம் இன்னொரு டவுட், எத்தனை காலேஜ் நமக்கு அலாட் பண்ணி கொடுப்பாங்க? அண்ணா நான் ஒரு 100 சாய்ஸ் ஃபில்லிங் கொடுத்தேன், ஆனால் எனக்கு என்னன்னா ஒரே ஒரு கோர்ஸ் ஒரே ஒரு காலேஜில் அலாட் ஆகி வந்திருக்கு, இப்போ இதை தவிர எனக்கு எதுவும் கிடைக்காதான்னா ஒன்று தான் கொடுப்பாங்க. அது எடுத்து விருப்பம் வந்து எடுத்து படிக்கலாம். உன் கட் ஆஃப்க்கு நீ பண்ணுற சாய்ஸ் ஃபில்லிங்கில் உனக்கு என்ன கிடைக்குதோ அதுதான். ஒன்றும் இல்லைங்க, சிம்பிளாக சொல்கிறேன். அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜி கேம்பஸ் டாப் காலேஜ், அதில் கைப்பட்டு தெரியாமல் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் மெக்கானிக்கல் விழுந்துடுது, சரிங்களா? ஆனால் அதுக்கு அடுத்ததெல்லாம் கம்ப்யூட்டர் சயின்ஸ், இசி இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்கீங்க. பையனுக்கு மெக்கானிக்கல் விருப்பமே கிடையாது படிக்கிறதுக்கு, சும்மா கொடுத்து வைக்கிறாங்க. கம்ப்யூட்டரில் ஆல்டர் பண்ணும்போது கை மாறி போய் மேலே விழுந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதை நீங்கள் தெரியாமல் செக் பண்ணாமல் லாக் பண்ணிட்டீங்கனாலும் லாக்டு தான். அதுக்கப்புறம் வேறு வழியே இல்லை, மெக்கானிக்கல் தான் அலாட் ஆகும். நீ 200க்கு 200 கட் ஆஃப் வச்சிருந்தாலும் உனக்கு மெக்கானிக்கல் ஒன்று தான் அலாட் ஆகும். மெக்கானிக்கல் பிடிக்கல, இப்போ என்ன பண்ணலான்னா சாய்ஸ் ஃபில்லிங் லிஸ்ட்டை ஆல்டர் பண்ணலான்னா லாக் பண்ணியாச்சுன்னா ஆல்டர் பண்ண முடியாது. 3 நாள் சாய்ஸ் ஃபில்லிங் தான் உங்கள் தலையெழுத்தை தீர்மானிக்கும். கரெக்டாக பண்ணணும். அதனால தான் இவ்வளோ முன்னாடி நான் அந்த வீடியோ ரெடி பண்ணியிருக்கேன். கரெக்டாக பாருங்கள், ஏன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஐ ஓப்பனிங் வீடியோவாக இருந்திருக்கும். ஸோ இந்த வீடியோவோட கருத்துக்களை நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லலாம். கூடிய சீக்கிரம் வேறொரு வீடியோவில் வேறொரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் சாய்ஸ் ஃபில்லிங் டிப்ஸை பற்றி பார்க்குற வரைக்கும் சைனிங் ஆஃப் யுவர்ஸ் தினேஷ் பிரபு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ குட் டே அண்ட் டேக் கேர்.